டிஃபரெண்டான பர்த்டே கிஃப்ட் குடுக்கணும்னா, அதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன்ல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு, அதுல அழகா இந்த மாதிரி வரைஞ்சிடுங்க. உங்களுக்கு எப்படி பர்த்டே கேக் வரையணும், அந்த பர்த்டே மெசேஜ் எழுதணுமோ, அத உங்க விருப்பப்படி நீங்க எழுதிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்டிக்ல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அத இந்த பேப்பர்ல வச்சு இப்படி லைட்டா மடிச்சுட்டு காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்குக்கு கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நூல் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த ஸ்டிக்கோட சேர்த்து இத அட்டாச் பண்ணிடணும். சோ தட் இது ஃப்ரீ ஃப்ளோயிங்கா கொஞ்சம் ரோலிங்கா அப்படியே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளவர் பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு, அந்த ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்பூன் ஹெட்ல இந்த மாதிரி வச்சுட்டு, அத ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா இதுல புல் இட் அப்படின்னு வந்து நம்ம எழுதிட்டு, இந்த மாதிரி இதுக்கு ஒரு சின்ன ராப்பர் மாதிரி ஸ்பூன் வைக்கிறதுக்கு நம்ம அழகா கம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு, அதையும் அழகா டெக்கரேட் பண்ணிட்டோம்னா, ரொம்ப கியூட்டான ஒரு பர்த்டே கிரீட்டிங் கார்டு டைப் வுடன் ஸ்பூன்ல இருந்து ரெடி ஆயிடுச்சு. இது அழகா நீங்க இந்த மாதிரி புல் பண்ணலாம். அதே மாதிரி ரோல் பண்ணியும் வைக்கலாம். ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. ட்ரெண்டிங் டர்மரிக் லைட் பண்றதுக்கு இந்த மாதிரி டார்ச் லைட்ட ஆன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு மேல கிளாஸ இப்படி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வாசல்ல வைக்கிற மஞ்சள் பொடிய எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு, அந்த செல்போன் டார்ச் லைட்ல கிளாஸ் அப்படியே வச்சுட்டு மஞ்சள் பொடி இப்படி தூவுனா, வாவ்! நிஜமாலே இது ஒர்க் ஆவுது. எல்லோ கலர்ல லைட் உருவாகுது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது இத பார்க்கும்போதே. சோ இத திருப்பி பண்ணி பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டிராப் விழுது பாருங்க மஞ்சள். குட்டி குட்டியா அழகா கிரெயின்ஸ் மாதிரி. கியூட்டா இருக்கு. அப்புறம் மொத்தமா மிக்ஸ் ஆயிடுது. இத ஏன் நம்ம குங்குமத்துல பண்ணக்கூடாதுன்னு நான் அப்படியே குங்குமத்த எடுத்து, அதே மாரி தண்ணீல போட்டா, அட! எல்லோ லைட்டுக்கு பதிலா இப்ப ரெட் லைட்டு. சூப்பரா இருக்குல்ல? பார்க்கறதுக்கு எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. திருப்பி இத ட்ரை பண்ணலாம் இப்போ. மறுபடியும் கிளாஸ கழுவிட்டு, திருப்பி இதே மாதிரி குங்குமத்த போட்டா, அடடடடா! ஃபர்ஸ்ட்டு அந்த கிரெயின் விழறது எப்பவுமே ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு ரெட்டா மாறிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. லைக் பண்ணுங்க. பை. துணி வாங்கும்போது கிடைக்கிற டேக்ல மேல இருக்கிற அந்த ராப்பர பிடிக்க விரிஞ்சா பிரிச்சுட்டு, அதுக்கப்புறமா அதுல நம்ம இந்த மாரி ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் எடுத்து எக்ஷெல் வரைஞ்சு, அந்த எக்ஷெல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன போல்கா டாட்ஸ் மாரி எல்லாம் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த எக்ஷெல்ல பிரேக் பண்ற மாதிரி அத அழகா அப்படி கட் பண்ணிட்டு, அத அப்படியே ஒரு ஓரமா நம்ம வச்சிடலாம். இப்ப அடுத்ததா நம்ம ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துட்டு, அந்த எல்லோ கலர் பேப்பர்ல ஒரு அழகான கியூட் லிட்டில் சிக்கன் வரையலாம். அதாவது ஹென் வரையலாம். அதுக்கு இந்த மாதிரி கண்ணு, பிளஷ், மூக்கு எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு, அப்படியே க்ளூவ எடுத்து ஸ்பூன்ல இந்த ஹென்ன ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா அந்த எக்ஷெல் என்ன பண்றீங்கன்னா, அந்த கிளாத் டேக்ல இந்த மாரி டபுள் டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டுனதுக்கு அப்புறமா இந்த மாரி அந்த ஸ்பூன் இப்படி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஷெல்ல இருந்து இந்த ஹென் வரா மாதிரி அழகா இருக்கும். இதுல பாசிட்டிவ் கோட் எது வேணுமோ அத நம்ம அட்டாச் பண்ணிட்டு, கூடவே இதுல உலன் த்ரெடையும் அட்டாச் பண்ணிட்டோம்னா, அழகான பாப்பிங் ஹென் புக் மார்க் ரெடி. படிக்கும்போது போர் அடிச்சதுன்னா, இப்படி பாப் பண்ணிட்டு, ஸ்மைல் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. பை பை. ஒரு பாட்டில் மூடிய எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி டபுள் டேப்ப எடுத்துட்டு, அத அப்படியே 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டு, கட் பண்ணதுல ஒரு கியூட்டான ஸ்ட்ரக்சர் நம்ம வரைய போறோம். அது என்ன அப்படின்னா, ஹார்டின். சோ இந்த மாதிரி 2 கியூட்டான குட்டி ஹார்டின்ஸ் இப்படி வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறமா இத நம்ப சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட போறோம். கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கட் பண்ணிடுங்க. 2 ஹார்டினையும் கட் பண்ணிட்டு, இந்த பாட்டில் கேப்பினுடைய டாப்ல இத அழகா நம்ம ஒட்டிடலாம். டபுள் டேப் அப்படின்றதுனால ஒட்டுறதுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. அடுத்து பிங்க் இல்ல ரெட் கலர் எடுத்துட்டு, இதுல அப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா, சூப்பரான பிரிண்டட் டிஷ்யூ பேப்பர் ரெடி. பர்த்டே பார்ட்டிக்குலாம் இத அழகா யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி நீங்க ஜர்னலிங்லாம் பண்றீங்க அப்படின்னா, இல்லன்னா ஃப்ரண்ட் புக் கவர், ஃப்ரண்ட் பேஜ் கவர்லாம் பண்றீங்கன்னா, அதுக்கு இந்த மாதிரி இந்த ஹார்ட்டின் அழகா இந்த மாதிரி ஸ்டாம்ப் பண்ணிட்டு, இது கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. துணி வச்சு ஈஸியா தொடச்சிட்டீங்கன்னா போதும். அடுத்து இந்த மாதிரி இதுல ஒரு அழகான டிசைன் ஹார்ட்டின் மாதிரி போட்டுட்டு, ஃப்ரண்ட் பேஜ் கவர் டிசைனா இல்ல ஜர்னலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. லைக் பண்ணுங்க. டாடா அண்ட் பை பை. டிஃப்ரெண்டா ஒரு கிராஃப்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி க்ளூ கன் எடுத்துட்டு ஒரு சின்ன ட்ராப்ப வச்சுட்டு, அதுக்கப்புறமா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த க்ளூ கன் ட்ராப் மேல என்ன ஆல்ஃபபெட் நமக்கு வேணுமோ அத அப்படியே எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு உங்க பேரா கூட அது இருக்கலாம். நான் ஜெனரலா கியூட் ஆர்ட் அப்படின்றத இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துலயும் பிளாக் கலர் பெயிண்ட்ல எழுதிட்டு, அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நெயில் பாலிஷ் வச்சு அதுக்கு ஒரு லைனர் மாதிரி போட்டுட்டு, இது எல்லாத்தையுமே ஒரு கம்பியில இல்லன்னா ஒயர்ல இல்ல மெட்டல் ஒயர்ல அழகா இதே மாதிரியே க்ளூ கன் வச்சு அப்படியே அதுல ஸ்டிக் பண்ணிட்டு, அடுத்து இது எல்லாத்தையுமே அழகா அரேஞ்ச் பண்ணிட்டா, ஆல்ஃபபெட் பிரேஸ்லெட் ரெடி. இப்போ இத வந்து அப்படியே நம்ம கையில மாட்டலாம். இன்னும் கிரிப்புக்காக பின்னாடி நான் க்ளூ கன் அப்ளை பண்ணிடுறேன். பட் இத இன்னும் நல்லா பெர்ஃபெக்ட்டா நம்ம யூஸ் பண்றதுக்காக, இந்த மெட்டல் ஒயர் அப்படியே எடுத்துட்டு 2 பக்கமும் கட் பண்ணிட்டு, அது 2த்தையுமே மடக்கி ஒரு செயின் மாதிரி இதுக்கு ஹோல்டர் மாதிரி பண்ணிட்டோம்னா, என்ன கலர்ல நீங்க த்ரெட் வேணாலும் இதுல அட்டாச் பண்ணி, கியூட்டான ஒரு ஆல்ஃபபெட் சார்ம் பிரேஸ்லெட் ரெடி பண்ணிடலாம். எப்ப பாரு கிராஃப்ட் வீடியோ பண்றீங்களே! அப்படி டிஃபரெண்ட்டா பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயத்தாள நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றீங்கன்னா, இனிமே அது பண்ணாதீங்க.
ஏன்னா வெங்காயத்த ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல தண்ணீல போட்டு வச்சீங்கன்னா 2 வாரம் வரை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர எடுத்துட்டு, அதில இந்த வெங்காயத்தாள அழகா வச்சுட்டு, அந்த வேர் பகுதியில மட்டும் டிஷ்யூ பேப்பர்ல இப்படி ரோல் பண்ணிட்டு, அப்படியே நீங்க தண்ணீய தெளிச்சுட்டு, ஒரு 2 வாரம் வெளிய வச்சீங்கன்னா, அப்படியே சூப்பரா இருக்கும். அடிக்கடி தண்ணி மட்டும் தெளிச்சு தெளிச்சு விட்டுருங்க. ஸோ தட் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல எப்பவுமே வெங்காயத்த நம்ம வைக்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து 3 ஐடியா ஃப்ரிட்ஜ்ல வச்சே ஆவணும்னா, இந்த மாதிரி இந்த வெங்காய பல்ப் இருக்கு இல்லையா? அத கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தாள் ஃபுல்லா நீங்க தண்ணீல வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நல்லா தொடச்சு, இல்ல துணியில நல்லா தொடச்சு, இப்படி மடக்கி, தண்ணியே இல்லாம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல உள்ள இந்த மாரி நுழைச்சு, அத ஃபுல்லா டைட்டா கவர் பண்ணிட்டு, 2 இடத்துல மட்டும் சிசர் யூஸ் பண்ணி அப்படியே ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே நீங்க இத ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 2 வாரம் முழுக்க சூப்பரா இருக்கும். இந்த 3 ஐடியால நீங்க எத யூஸ் பண்ண போறீங்க? லைக் பண்ணுங்க. பை பை. 2 பெயிண்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. இத வாஷ் எல்லாம் நீங்க பண்ண வேணாம். அப்படியே இப்படி ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா இதுல பேப்பர் டேப், இல்ல செலோஃபேன் டேப், இல்ல வேற ஏதாவது கம் யூஸ் பண்ணி, நல்லா டைட்டா இத ஹோல்ட் பண்ற மாதிரி இப்படி சுத்தி சுத்தி டேப் ஒட்டிடுங்க. இத நீங்க அப்படியே அக்யூப்ரெஷருக்காக கையில வச்சு உருட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இந்த கிராஃப்ட் அது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்ட்ரிங் மாதிரி கடையில விக்கும் இல்லையா? ஒயர், மெட்டல் ஒயர் அது வாங்கிக்கோங்க. அத அப்படியே இந்த டேப் ஒட்டுன இடத்துல இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி, அத வந்து சுத்தி இந்த மாதிரி வச்சு, இந்த மாரி இந்த ஒயர அப்படியே முடுக்கிட்டீங்கன்னா, இது அழகா இப்படி மூவ் ஆகும். அடுத்து இந்த மாரி டபுள் டேப்ப எடுத்துட்டு, அடுத்து இந்த பெயிண்ட் பாட்டிலுடைய அந்த சைடு இருக்கு இல்லையா? 2 சைட்லயும் ஒட்டிட்டு, இப்போ ஒரு கிளாஸ் பாட்டில் கீழ உடைஞ்சு விழுந்துருச்சு. இத நீங்க கிளாஸ் பாட்டிலா அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அத அப்படியே ரிமூவ் பண்ணணும்னா, இத அப்படியே ரோல் பண்ணி நீங்க எடுத்துடலாம். இது டபுள் டேப் ஃபோர்ஸ் தாங்காம என்னோட ஷீட்டே மேல வருது. பட் ஃப்ளோர்ல இது சூப்பரா கண்ணாடி பாட்டில் உடைஞ்சதுன்னா எடுத்துரும். இத ரிமூவ் பண்ணலாம். அழகா இந்த மாரி ஹேமர் மாரி வச்சிடலாம். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு, அப்படியே அத வச்சு ஒரு ஓவல் ஷேப் போட்டுட்டு, அந்த ஓவல் ஷேப்ப கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர வாட்டர் கலர் அடிச்சுட்டு, இது ஃபுல்லா அப்படியே நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கணும். அடுத்து லைட்டா இதுல சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி குடுத்துட்டு, சின்ன டாட் க்ளூ வச்சுட்டு, ஒரு எல்லோ கலர் கிளேவ வச்சுட்டு, அந்த கிளேவ லைட்டா அப்படி திருப்பிட்டு, அதுக்கப்புறமா அதுல ஒயிட் கலர் இந்த மாரி பெயிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இப்படி கண்ணு, அழகான ஸ்மைலி இப்படி வரைஞ்சுட்டு, ப்ளஷ் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா இதுல வந்து பின் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து ஒரு 8 பக்கம் கிரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா சாட்டின் ரிப்பன் எடுத்துட்டு இந்த மாதிரி அழகா நம்ம இல்ல ஹேங்கிங் பண்றதுக்கு வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் இதுல அழகா இந்த மாதிரி வரைஞ்சிடணும். இது பிளாக் கலர்ல வரைஞ்சிட்டு அப்புறம் கிரீன் கலர்ல ஷேடிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம வீட்ல இருக்கிற வாசனை பூக்கள் எதுவா இருந்தாலும் இதுல இந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேங்கிங் பேப்பர் ஃப்ளவர் வேர். லாஸ்ட் வீடியோ 2 கப் வச்சு சூப்பரான ஒரு ஜம்பிங் சிக்கன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதோட தொடர்ச்சியா இப்ப நம்ம ரன்னிங் சிக்கன் பண்ண போறோம். அதுக்காக இந்த ரப்பர் பேண்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இது பழைய பெயிண்ட் பாட்டிலுடைய மூடி. அது 2த்தையும் இப்படி ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா சேஃப்டிக்காக இன்னும் செலோஃபேன் டேப்ப போட்டு இப்படி ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா பெரிய ரப்பர் பேண்ட் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டையும் இந்த மாரி செலோஃபேன் டேப் போட்டு இப்படியே டாப் டு பாட்டம்ல ஒட்டிட்டு, இந்த மாரி சைட்லயும் முடிய ஒட்டிடணும். இப்ப 2 பக்கமும் ஃப்ரீயா இருக்கும். நடுவுல மட்டும் இந்த மூடியோட அந்த ரப்பர் பேண்ட் அட்டாச் ஆயிருக்கும். இப்ப இத அப்படியே நீங்க இந்த கப்ல எந்த ட்விஸ்ட்டும் பண்ணாம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மாட்டிட்டு, அதுக்கப்புறமா ட்விஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாரி 10 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் இது நல்லா 15 to 20 டைம்ஸ் நல்லா சுத்தணும் அந்த கீழே ரப்பர் பேண்ட். அப்படி சுத்திட்டு அப்படி வச்சா டிஐஒய் ரன்னிங் சிக்கன் ஓட ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாங்க இந்த கோழியை நம்ம பிடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. அடடடடா ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த ஃப்ளையிங் சிக்கனை பண்ணலான்னு பார்த்தா என்கிட்ட எல்லோ கலர் கப் இல்ல. சும்மா விடுவேனா? எல்லோ கலர் பேப்பர் எடுத்து அதை கப்ல ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா எல்லோ கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் இன்னொரு கப்பு கடிச்சிட்டேன். இதுல எது வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி விங்ஸ் அழகா வரைஞ்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோம் ஷீட்ல பீக் அண்ட் அதுக்கு மேல இருக்கும் பாத்தீங்களா சிக்கனுக்கு தலையில கொண்டை, கோழி கொண்டை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேருன்னு கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க. அதெல்லாம் இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கோழி கொண்டைக்கு மேலேயும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு ஃப்ளைங் சிக்கனுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம கப்புக்கு நேரா அப்படியே ஆப்போசிட்ல இந்த மாதிரி கட் பண்ணி மடக்கி விட்டுறணும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கிராஃப்ட்டுக்கே பெரிய ரப்பர் பேண்டு தான். யாராவது சின்ன ரப்பர் பேண்ட் வச்சு இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணிட்டு வரலனாக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, பிச்சு பிச்சு. இதுல ஃபர்ஸ்ட் டிப்ஸே அந்த பெரிய ரப்பர் பேண்ட். செகண்ட், நான் இந்த மாதிரி 2 பக்கமும் அந்த ரப்பர் பேண்ட் பிடிச்சிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த கப்ல பிடிச்சு நீங்க அழுத்துனீங்கன்னா தான் இது அழகா ஃப்ளை ஆகும். இதே மெத்தட்ல ரன்னிங் சிக்கன் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதையும் மறக்காம பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. இருங்க இருங்க, நீங்க டென்ஷனா ஃபீல் பண்றீங்களா? காலையில எழுந்திருக்கவே பிடிக்கலையா? ஏன் தான் எழுந்துக்கிறோம்னு இருக்கா? ஆஹா, புரிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்குன்னு இருக்க கோல நீங்க மறந்துட்டீங்க. ஏதோ ஒண்ணு அடையணும்னு ஒரு ஆசை வச்சிருந்தீங்க. அந்த ஆசை இப்ப நிறைவேறல. அதுக்காக எழுந்துக்கவே பிடிக்கல, இன்னைக்கு நாளே பிடிக்கலன்னு சொல்றது எவ்வளோ பெரிய தப்பு.
இன்னைக்கு உங்க கோல நீங்க நிறைவேத்தலன்னா, அது நாளைக்கு நிறைவேறக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்லல்ல. ஒருவேள நாளைக்கே அது நடந்துருச்சுன்னா, எவ்ளோ ஹாப்பியா இருப்பீங்க? அந்த ஹாப்பினஸோட இன்னைக்கு காலையில எழுந்துருங்களேன். சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும்போதும், இன்னைக்கு என்ன சூப்பரா நம்ம பண்ண போறோம்ன்ற ஒரு எந்தூசியாசமோட நெறைய விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னதானது. சந்தோஷமா வாழறதுக்காக தான். ஓகே. ஸோ இந்த சூப்பரான பிளாஸ்டிக் பேஸ்ல ஒரு கிளே கீ செயின் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. பை பை. உங்ககிட்ட 2 கப் இருந்ததுன்னா, இன்னைக்கு உங்க டெஸ்க்ல இருக்கிற ப்ராப்ளம் சால்வ்டு. அது என்ன ப்ராப்ளம்? இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்போட அந்த சைஸ இப்படி அழகா வரைஞ்சுட்டு, ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு, ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு, உடன் ஸ்பூனோ இல்ல பிளாஸ்டிக் ஸ்பூனோ எதுவா இருந்தாலும் ஓகே. பட் உடன் ஸ்பூன் பெஸ்ட். அப்புறமா இந்த இடத்துல கப்ல இந்த மாதிரி குட்டியா ஒரு ஓட்ட போட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஸ்பூன இதுல இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு சூப்பரான கப்ப இது மேல அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத மெஷர் பண்ணிட்டு, அந்த கப் சைஸ்க்கு அழகா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்து மேல வச்சு, அதுக்கப்புறமா இந்த குட்டி கார்ட இதுக்கு மேல வச்சு, அழகா இது 2த்தையும் யுனைட் பண்ற மாரி கப்பையும், அந்த கேப்பையும் சூப்பரா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இப்படி ஒட்டிடுறோம். அடுத்து இத நம்ம ஸ்பூன் இப்படி பண்ணோம்னா, கியூட் மினி டஸ்ட்பின் ரெடி. இனி உங்க டெஸ்க் குப்பையாவே இருக்காது. ஏன்னா, குட்டி குட்டி குப்பை எல்லாத்துலயும் இதுல போட்டுட்டு, அதுக்கப்புறமா எப்ப நீங்க பெரிய டஸ்ட்பின்ல உங்க வீட்ல கொட்டுறீங்களோ, அப்ப கொட்டிக்கலாம். இந்த மூடிய மட்டும் லைட்டா மடக்குனீங்கன்னா, எப்பவுமே க்ளோஸ்டா இருக்கும். குட்டி டஸ்ட்பின் பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. இதுதான் கிரேப் பேப்பர். இந்த கிரேப் பேப்பர்ல சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். இது மல்டி கலர் கிரேப் பேப்பர். ஒரு பக்கம் ரெட், இன்னொரு பக்கம் மரூன் கலர் இருக்கும். இப்ப இத நம்ம இந்த மாதிரி அழகா வந்து ஃபேன் மாதிரி மடிக்கணும். இப்ப 2 பார்ட்டா அது ஈக்குவலா பிரிச்சு 2த்தையுமே ஒரே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் ஃபேன் மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி 2 சைட் கட் பண்ணிட்டு, நம்ம ஒரு ஃபேன் மாதிரி இத மடக்கி, இதுல சென்டர்ல நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, அத அப்படியே நம்ம ஒட்டிட போறோம். சோ தட் ஒரு ஃபேன் நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி இன்னொரு ஹாஃபும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப இந்த பக்கம் ஒரு ஃபேன், இன்னொரு பக்கமும் இன்னொரு ஃபேன். இப்ப இது 2த்தையும் ஒண்ணா சேர்த்து அட்டாச் பண்ணும்போது, ஃபுல் ஃபேன் அழகா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். சென்டர்ல எங்கெங்க வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுமோ அங்க பண்ணிடுங்க. அப்புறம் பேக் சைடுல இந்த மாதிரி ஒரு த்ரெட் அட்டாச் பண்ணி ஹேங் பண்றதுக்கு ரெடி பண்ணிடுங்க. இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நித்ய கல்யாணின்னு சொல்லுவாங்க. இதோட இங்கிலீஷ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சைனீஸ் டைப்ல சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் கிராஃப்ட் நம்ம இந்தியன் டச்சோட பண்ணிட்டு இருக்கோம். இத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்ல ஹேங் பண்ணீங்கன்னா, கியூட் சைனீஸ் ஹோம் டெக்கர் ரெடி. இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட் சபி. இன்னைக்கு வாட்டர் கலர்ல ரொம்ப அழகான ஒரு புக் மார்க் பண்ண போறோம். அதுக்காக ப்ளூ கலர் இந்த மாதிரி எடுத்து அழகா ஷேடிங் மாதிரி லைட் அண்ட் டார்க் கலர் மிக்ஸ் பண்ணி இப்படி அடிச்சிடலாம். அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பிடிக்காததை நீங்க செய்யாம, அடுத்தவங்க உங்களை மதிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தேவையே இல்லாததை நீங்க செய்யாம, அடுத்தவங்க உங்களை பாராட்டணும் அப்படின்றதுக்காக மாஞ்சு மாஞ்சு ஒர்க்க போடாம, நியாயமா, நேர்மையா உங்களுக்கு கிடைக்க வேண்டியத நீங்க நீங்களாவே இருந்து எப்போ அனுபவிக்கிறீங்களோ அதுதான் பீயிங் யோர் செல்ஃப். நீங்க நீங்களா இருக்கிறது தான் உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறது. உங்களுக்கு உண்மையா நீங்க இருந்துட்டாலே போதும். லைஃப் சூப்பரா இருக்கும். நீங்க யாருக்குமே எப்பொழுதுமே பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நீங்க நீங்களாவே இருக்க பழகுங்க. அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த அழகான புக் மார்க் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல அந்த பீக்ல மட்டும் அந்த பிங்க் கலர் சரியா தெரியலன்றதுனால வாட்டர் கலர் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் கொடுத்துருந்தேன். ஸோ பி யோர் செல்ஃப். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.